இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் புதிய படம் ஒன்றின் மூலம் நாயகனாக அறிமுகமாக உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மாநகரம், கைதி, விக்ரம், லியோ படங்களைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படம் கூலி. ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் இந்த படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அடுத்து கைதி 2வது படத்தை இயக்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் கைதி 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என கூறப்படுகிறது. இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இயக்குனராக மட்டுமே வலம் வந்த லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் நடிப்பில் உருவான ஆல்பம் பாடலின் மூலம் நடிகரானார். இந்நிலையில் வெள்ளித்திரையில் அவர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்கள் முன்பு அதனை லோகேஷ் கனகராஜ் உறுதிப்படுத்தினார். யார் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். கூலி பட புரோமோஷனில் தீவிரமாக இருக்கும் அவர் பேட்டி ஒன்றின் போது நடிகராக அறிமுகமாவது குறித்து கூறினார். அதில் சண்டை பயிற்சியாளர்கள் அன்பரிவ் படத்தில் நானும் அனிருத்தும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அது அமையவில்லை. இப்போது கமல் சாரை வைத்து அன்பரிவ் இயக்கவுள்ளார். அன்பரிவ் படம் டிராப் ஆனபின் பலர் கதைகள் கூறினாலும் அதனை வேண்டாம் என மறுத்தேன். அப்போதுதான் எனது நண்பன் அருண் மாதேஸ்வரன் என்னிடம் வந்து நடிக்க ஆசை இருக்கிறதா எனக் கேட்டான். நானும் ஆக்சன் படம் என்றால் செய்து பார்க்கலாம் என என் எண்ணத்தை கூறினேன். இளையராஜா சாரின் பயோபிக்கை அவன் இயக்கவிருந்தான். அது சில காரணங்களால் தள்ளிப்போன சமயத்தில்தான் கைதி 2 தொடங்க 8 மாதங்கள் இடைவெளி இருந்ததால் அவனை அழைத்து பேசினேன். கேங்ஸ்டர் கதையை அவன் கூறினான். அதில் நடிக்க இருக்கிறேன். அந்த படம் நடிப்பதற்காக உடம்பை குறைத்து தாடியை கூட ஷேவிங் பண்ணாமல் இருக்கிறேன் என்று லோகேஷ் கனகராஜ் கூறினார். இதற்கிடையே லோகேஷ் ஹீரோவாக நடிக்கும் படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கலாம் என கூறப்படுகிறது. கூலி பட ரிலீஸுக்கு பின் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என கூறப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் அருண் மாதேஸ்வரன் காம்போ ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பராசக்தி படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் முதலில் தாம்தான் நடிக்க இருந்ததாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இது குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் பேசிய அவர் பராசக்தி படத்தின் கதை தனக்கு பிடித்திருந்ததாக தெரிவித்தார். ஆனால் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பும் கூலி படப்பிடிப்பும் ஒரே நேரத்தில் நடந்ததால் நடிக்க முடியவில்லை என்றும் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயனிடம் இது தொடர்பாக பேசியதாகவும் அவரும் தான் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறி வில்லனாக நடிக்க அழைத்ததாகவும் தெரிவித்தார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி திரைப்படம் உருவாகி வருகிறது.